எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. மக்கள் வாழைப்பழத்த சாப்பிடறதுக்கு மறந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அப்படி நான் யோசிக்க காரணம் 10, 15 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஒரு பண்டிகை, ஒரு விசேஷம், ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாரி விசேஷங்களுக்கெல்லாம் ஒரு முழு வாழைத்தார் ஒவ்வொரு வீட்டுக்கும் வாங்கி எல்லாரும் வீட்டுல சாப்பிடுவாங்க. அது அப்படியே படிப்படியா குறைஞ்சு ஒரே ஒரு சீப்பு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு விசேஷம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்ச நாள்ல காலப்போக்கில் குறைஞ்சு 2 வாழைப்பழம் மட்டும் போதும், சாமி கும்பிட மட்டும்தானே அப்படின்ட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட தானே, அதுக்கு எதுக்கு டெய்லியும் போய் வாங்கிக்கிட்டு 2 பிளாஸ்டிக்ல வாழைப்பழத்தை வாங்கி வச்சா பத்தி கொளுத்துறதுக்கு அது பாட்டு ஓடுன்ட்டு ஓடிட்டு இருந்தாங்க. மக்கள் வாழைப்பழத்தை மறந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு விஷயம் நடந்தது. நான் ஒரு 50,000 வாழைக்கு மேல பயிர் பண்றேன். எல்லாமே இலை வாழை தான். ஏன்னா நான் தார் வாழை வச்சுக்கிறதுல அது பெருசா வியாபாரம் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாமே இலை வாழை தான் பயிர் பண்றேன். அப்படி எனக்கு தெரியாம ஒரு 2 தார் வாழை இருந்துச்சு பிறகு. அதுவும் நல்ல தார், சரியான தார், ஒரு 12 சீப்புக்கு மேல இருந்துச்சு. அது ஓரளவுக்கு முத்தி இருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது சரி அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம மார்க்கெட்ல கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ட்டு வைக்கும் போதே நினைச்சேன் ஒரு 700, 800 போவோம் 2 தார் அப்படின்னு பார்த்தா 2 தாரும் சேர்த்து நம்ம மார்க்கெட்ல 300 ரூபாய்க்கு விட்டுருந்தாங்க 2 தாரும் போயிட்டு. சரி மார்க்கெட்ல காசு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க சாயங்காலம் போல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சாயங்காலம் போய் நான் மார்க்கெட்ல காசு வாங்கிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பழக்கடைக்கு போனேன். அப்ப நான் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அண்ணா இந்த வாழைப்பழம் சீப்பு எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்டார். 100 ரூபா அப்படின்னாரு. 100 ரூபா கேட்டது என்னது அப்படின்னு நான் ஷாக் ஆயிட்டேன். நான் ஷாக் ஆனது விலைக்கு இல்லைங்க. ஏன்னா வியாபாரி நம்மகிட்டேருந்து ஒருத்தவங்க கை மாறுது, அவங்க எவ்வளோ கூட வச்சு விற்கிறாங்க, அது அவங்களோட திறமை. அந்த தாரை பார்த்தா அது என்னோட தாரு. காலையில கொண்டு போய் மார்க்கெட்ல வச்ச தாரு இப்ப பழுத்து தொங்கிட்டு இருக்கு. அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், என்னன்னா இந்த தாரு பழுக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுமாண்ணே, அதுக்குள்ள எப்படி நான் பழுத்துச்சு அப்படின்னு கேட்டேன். என்ன தம்பி எந்த காலத்துல தம்பி இருக்கிற நீன்னு, இப்படி நினைச்சு இப்படி வச்சா 1/2 மணி நேரத்துல பழுத்துரும் தம்பி, நீ காலையில கொண்டு வந்து வச்ச தாரு சாயங்காலம் பழுத்துறதுக்கு இப்படி ஆச்சரியப்படுறியா அப்படின்னாரு. மக்கள் வாழைப்பழத்தை மறந்தது நல்ல விஷயம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டு வந்துட்டேன்.